கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1:21, 2 Corinthians 1:21. உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. என்ன, அப்போஸ்தலனாகிய பவுலையும் கொரிந்து சபையில் உள்ள மக்களையும் ஸ்திரப்படுத்தினது யாரு? தேவன். கொரிந்தில் உள்ள மக்களையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சில்வானசு, தீமோத்தேயு இவங்களை அபிஷேகம் பண்ணினவர் யாரு? தேவன். அப்போ என்ன, அவர்களை ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினது பிதாவாகிய தேவன். ஏன்னா குமாரனாகிய கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னாரு? நீங்க இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க, எங்க எருசலேமிலே தங்கியிருங்க. பிதாவாகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே இருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அப்போஸ்தலனுடைய 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ அந்த நிறைவேற்றம் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. அதை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், யோவான் 20ஆம் அதிகாரத்தில், நான் பிதாவாகிய தேவன் அனுப்புனதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமில் தங்கியிருந்த பிதா வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆவியானவர் வரணும்னு. அதனால தான் யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2:20 சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எது? பரிசுத்த ஆவியை பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, 27வது வசனம் சொல்லும்போது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ என்ன, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டாரு. அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களை நிலைத்து ஸ்திரப்படுத்தினவர் அவர் தான். இப்போ உங்களை அபிஷேகம் பண்ணவர் தேவன் தான். அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும், சகலத்துக்குள்ளே உங்களுக்கு வழி நடத்தும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்துகிறவர் தேவன். யாரை? கொரிந்து சபையை மாத்திரம், என்னையும் என் உடன் ஊழியர்களையும். அப்போ ஒரு சபையை, ஒரு கிறிஸ்தவனை ஸ்திரப்படுத்துறது யாரு? பிதாவாகிய தேவன். அவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது யாரு? பிதாவாகிய தேவன். காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் குமாரனுடைய பெயரை மகிமைப்படுத்தி அதன் மூலமாய் நாம் ரட்சிப்படைவதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அதனால நம்மளை ஸ்திரப்படுத்தி நமக்கு அபிஷேகம் செய்கிறவர் தேவனே. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய பேர் என்னென்னா, நிறைய கள்ள உபதேசங்கள், யெகோவா தேவன் மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது, இயேசு படைக்கப்பட்டவர் அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சொல்லக்கூடிய காரியம். இன்றைக்கு பெந்தேகாஸ்தல் சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள்லையும் பெருவாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அபிஷேகம்னா அது என்னமோ ஒரு பவரு, எப்படி அது ஏதோ ஒரு வல்லமனே, அது ஏதோ சாமி ஆடுற மாதிரி ஒரு கஜாமுஜான்னு கத்துறது, இல்லை குதிக்கிறது, இல்லை டான்ஸ் ஆடுறது, இல்லை ஐயோ வந்துருச்சு பாரு, அது வந்துருச்சு பாருன்னு என்ன மறந்துடுறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர், அவர் கிறிஸ்துவை போன்றவர். அது ஒரு வல்லமை கிடையாது, அவர் ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளாமலே இன்னைக்கு அநேக ஜனங்கள் அழிவின் பாதையில் போகிறாங்க. பைபிள் வச்சிருக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் என்ன, ஒரு புரிதலே இல்லாதபடி அவர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மேலேருந்து சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு, வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் என்ன நினைக்கிறாங்க? அது ஏதோ ஆவி வந்துருச்சு, அது ஏதோ வல்லமை வந்துருச்சு, அது அவங்கள கீழே தள்ளி விட்டுருச்சு, அவங்கள நவமான பாஷையில் பேச வச்சிருச்சு, இல்லை அவர் குதிச்சிட்டாரு, இல்லை என்ன அறியாமல் நான் சத்தம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக தவறான கோட்பாடுகளை உடையவர்களாக இருக்கிறாங்க. அது முற்றிலும் முற்றிலும் தவறு. அவர் ஆள் தத்துவம் உடையவர்.
அவர் என்ன திரியேக தேவன்ல பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் நமக்குள் வாசம் செய்கிறார். அதை நம்மளை ஸ்திரப்படுத்தி, நம்மளை அபிஷேகித்து, நம்மளை அழைத்து தகுதிப்படுத்துகிறது யாரு? பிதாவாகிய தேவன். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு. இன்றைக்கு இதோ என் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய சபை எல்லாருக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா. வல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எங்களை ஸ்திரப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து, அந்த ஆவியானவர் மூலமாய் நாங்கள் பலனடைந்து உம்முடைய சீஷர்களாய் பூமி எங்கும் வாழ, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.